தொண்டை மண்டலத்தில் சிறப்பு வாய்ந்த முருகன் ஆலயங்களில் ஒன்று சென்னை பாரிமுனை அருகே அமைந்துள்ள கந்தகோட்டம் ஸ்ரீ முத்துக்குமாரசாமி ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலவர் மற்றும் உற்சவரின் இரண்டு சுவாரஸ்யமான கதைகளை கேட்கலாம். முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் ஆலயங்களை அவர்கள் இடித்தனர். இதனால் திருப்போரூரில் இருந்த முருகர் சிலையை அவ்வூர் மக்கள் ஓரிடத்தில் புதைத்து மறைத்து வைத்தனர். பின்னர் அந்த சிலையை தேடி கண்டுபிடிக்க முடியாததால் வேறு ஒரு சிலையை அங்கு பிரதிஷ்டை செய்தனர். மாரிச்செட்டியார் மற்றும் கந்தப்ப ஆசாரி என்னும் இரு முருக பக்தர்கள் சென்னையிலிருந்து நடந்து சென்று திருப்போரூர் முருகனை தரிசிப்பது வழக்கம். அவ்வாறு ஒருமுறை சென்று தரிசித்து திரும்பும் பொழுது அங்கு ஓரிடத்தில் அசதியில் உறங்கினர். இருவரும் உறங்கிய பின் புற்றில் இருந்த சுவாமி நாகப்பாம்பு வடிவில் இருவரின் கனவில் தோன்றி, பக்தா, அருகில் இருக்கும் புற்றில் நான் சிலை வடிவாக இருக்கிறேன், என்னை சென்னைக்கு கொண்டு செல் என்று உத்தரவிட்டார். பின்னர் இருவரும் புற்றை விளக்கி பார்க்க அங்கு சாமியின் சிலை இருந்தது. இருவரும், கந்தா, உன்னை இங்கிருந்து தூக்கி சுமந்து செல்ல எங்களால் முடியாது என்றும் தாங்கள் 10 மாத குழந்தை போல வந்தால் மட்டும் எங்களால் சுமந்து செல்ல முடியும் என்று வேண்டினர். அப்படியே சுவாமியும் மாறிக்கொள்ள மரிச்செட்டியார் முதுகில் மூலவரை கட்டிக்கொண்டு இருவரும் சென்னை நோக்கி நடக்கத் தொடங்கினர். இடி மின்னல் என கடும் மழையையும் பாராது சிலையை தூக்கி நடந்து வந்தனர். வரும் வழியில் பக்கிங்ஹாம் கால்வாய் குறுக்கிட்டது. மழை பெய்ய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வேறு வழியின்றி இருவரும் கால்வாய் வெள்ளத்தில் கால் வைத்ததும் பெரிய அலை தோன்றி இருவரும் அதில் அடித்துச் செல்லப்பட்டு அடுத்த கரை சேர்ந்தனர். பின்னர் மயிலாப்பூர் வந்தனர். அங்கு கபாலீஸ்வரர் கோயில் குளக்கரையில் இருந்த தென்னந்தோப்பில் இளைப்பாறினர். சற்று நேரத்தில் வேதியர் ஒருவர் அவர்களை எழுப்புவது போல இருவரும் கனவு கண்டனர். கண் விழித்த இருவரும் மயிலாப்பூர் குளத்தில் நீராடி மீண்டும் புறப்பட்டனர். பின்னர் அவர்கள் பெத்தநாயக்கன் பேட்டை என்ற இடத்தில் சிலையை வைத்துவிட்டு சற்று இளைப்பாரி மீண்டும் சிலையை தூக்க முயல அவர்களால் சிலையை அவ்விடத்தை விட்டு அகற்ற முடியவில்லை. எவ்வளவோ பிரயத்தனப்பட்டும் அவர்களால் அந்த சிலையை அவ்விடத்தை விட்டு அகற்ற முடியவில்லை. பின்னர் அந்த இடத்திலேயே அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து கந்தசுவாமி என பெயரிட்டனர். அந்த இடமே பின்னர் கந்தகோட்டம் என்று ஆனது. அந்த சிலையே இன்று நாம் இந்த ஆலயத்தில் தரிசிக்கும் சக்தி வாய்ந்த அருள்மிகு கந்தசுவாமி ஆகும். சுவாமி இவ்விடத்தில் தானாக விரும்பி நின்றவர் என்பதால் பீடமில்லாமல் தனித்து தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தின் உற்சவர் குறித்த மற்றுமொரு சுவாரஸ்யமான கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.